யோகிராம் சுரத்குமார் என்ற நாமத்தை கூறினால் பகவான் நாம் இருக்குமிடத்தில் உடனே பிரதட்சணம் ஆவார் என்று தேவகி அம்மா அவர்கள் கூறியிருக்கிறார். அது உண்மைதான். நாள்தோறும் நான் நாமாவை பாடும் பொழுது யாரோ ஒருவர், ஒரு நல்ல சக்தி ஒன்று நம் அருகிலேயோ நம் வீட்டிலேயோ இருப்பது என்னால் உணர முடிகிறது. இது நான் கண்ட உண்மை. இது போன வீடியோவிலும் சொல்லியிருக்கிறேன். இது நீங்களும் உணர வேண்டும் என்ற ஒரு ஆவலில் கூறுகிறேன். தேவாரத்தில் 4வது பாடல். மண்டே நின்னடியேன் அடியார்கட்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை தூரி சருந்தேன் வண்டார் பூம்பொழில் சூழ் மழப்பாடியுள் மாணிக்கமே அண்டா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அண்டா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. இந்த 4வது பாடலுக்கு பொருள் விளக்கம். வண்டுகள் ஆரவாரிக்கின்ற பூஞ்சோலைகள் சூழ்ந்த திருமழப்பாடியில் திகழும் மாணிக்கம் போல்பவனே, வானுலகில் வாழ்பவனே, உனக்கு அடியவனாகிய யான் அப்பொழுதே உன் அடியார் அவர்க்கு அடியாராயினார் ஆகிய எல்லாருக்கும் தொண்டு செய்தலை மேற்கொண்டு விட்டேன். உன்னோடாயினும் உன் அடியோராடாயினும் தொடர்கொள்ளாத குற்றம் என்பால் இல்லாதவாறு அதனை களைந்தொழிந்தேன். ஆதலின் இனி யான் உன்னையன்றி வேறு யாரை நினைப்பேன் என்று கூறுகிறார் யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.